வான்மதி துவங்கும் இனிய மாலை பொழுதினிலே ஸ்ரீ அரபிந்தோ மீரா கல்வி குழுமத்தினுடைய ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து தலைமையுரையாற்ற இருக்கும் வருமான வரித்துறை ஆணையாளர் எங்கள் மரியாதைக்குரிய நண்பர் எம் கிருஷ்ணசாமி அவர்களே, சிறப்புரையாற்ற இருக்கும் எங்களின் மதிப்புக்குரிய இனிய நண்பர் காவல்துறை ஆணையாளர் உயர் திரு பி பாலசுப்ரமணியன் அவர்களே, பள்ளியினுடைய இளம் இயக்குநர்கள் திரு அபிலாஷ் அவர்களே, அபிநாத் அவர்களே, மூத்த முதல்வர் திருமதி கலாபதி ஸ்டீபன் அவர்களே, கல்வியியல் கல்லூரியினுடைய முதல்வர் செல்வி வட்சலா அவர்களே, எங்கள் பள்ளியினுடைய துணை முதல்வர்கள் திருமதி கோவிந்தம்மாள் அவர்களே, கீதா சுப்புராம் அவர்களே, ரேணுகா தேவி அவர்களே, செல்வி சகாயா எம் ஜம்மா அவர்களே, வசந்த கால மலர்களாய் குழுமி இருக்கும் அருமை பெற்றோர்களே, எங்கள் அழைப்பதினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற உறவினர்களே, நண்பர்களே, அகில இந்திய அளவிலே IFSல் சேர்ந்து அதற்கு பின்பாக IPSம் IRS முடித்து தங்கள் விருப்ப பணியான ரெவன்யூ சர்வீஸ் அவர்களை அழைத்துக் கொண்டதின் பேரிலே அவர்கள் உதவி கமிஷனராக கோயமுத்தூரிலே பணியாற்றி படிப்படியாக டெப்டி கமிஷனராகி, ஜாயிண்ட் கமிஷனராகி, அடிஷனல் கமிஷனராக உயர்ந்து இன்று மதுரனுடைய இன்கம் டாக்ஸ் கமிஷனராக அமர்ந்திருக்கின்ற அந்த பெருந்தகையை எங்களுடைய இயக்குனர் வரவேற்று அமர்ந்ததைப் போல பள்ளி குழுமத்தினுடைய தலைவன் என்ற முறையிலே அவர்களை நானும் மீண்டும் ஒருமுறை உளமாற வருக வருக என்று வரவேற்கின்றேன். 1000 அதிகார தலையீடுகள் இருந்தாலும் அறத்தின் வழியிலே இருந்து வலுவாமல் அடிப்படை விதியை மீறாமல் உறுதியான மனம் கொண்டு தெளிவான அணுகுமுறையோடு செயல்படும் எங்களுடைய மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்கள் இந்த அருமையான விழாவிற்கு வந்து எங்களுடைய சிறார்களுக்கு வாழ்த்துக்களையும் உந்துதல்களையும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக உண்டு. அவர்களை இந்த மேடையிலே பார்க்கின்ற குழந்தைகள் எல்லாம் நான் ஏன் அவர்களுடைய வழிமுறைகளை, அவர்கள் எங்கு அவருடைய பணியை துவங்கினார்கள், இன்று எந்த உரிய பீடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னேன் என்றால் அது அவருக்கு பெருமை அல்ல, இந்த பள்ளிக்கு பெருமை அல்ல. ஆனால் எங்கள் குழந்தைகளுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் கிராம அடிப்படையிலே பிறந்தாலும் கூட தன்னுடைய கடின உழைப்பினால், விடாமுயற்சியினால் தொடர்ந்து அவர்கள் புத்தகங்களையும் மற்ற சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் அவர்கள் எடுத்துக்கொண்டதின் பேராக மனதில் உறுதியோடு இருந்து விவசாயத்துறையிலே ஒரு அலுவலராக சேர்ந்து இன்று இன்கம் டாக்ஸினுடைய மதுரை மண்டலத்தினுடைய தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்பது எங்கள் மாணவர்களுக்கு ஒரு தகவல். அந்த தகவலை நீங்கள் ஏன் நான் அப்படி வளரக்கூடாது என்ற எண்ணத்தில் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை பற்றி அடிப்படையில் இருந்து சொல்லி இன்றைய தருணம் வரை சொன்னேன். அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய இதயம் நிறைந்த அன்புக்குரியவர், மரியாதைக்குரியவர் திரு பி பாலசுப்ரமணியன் IPS கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய குடும்ப நண்பரும் எனக்கு கடந்த 15-20 ஆண்டுகளாக நெருங்கிய நண்பரும் ஆவார்கள். அவர்கள் சேலம் ஆத்தூரில் DSPயாக பணி நியமிக்கப்பட்டு அவர்களும் எப்படி பல உயரிய பதவிகளுக்கு அவருடைய படிகள் எப்படி ஏறி வந்தது என்பதையும் சொல்லிக்காட்ட விரும்புகின்றேன். அவர் சூப்பரண்டன்ட் போலீஸாக ஈரோடில் ஜாயின் பண்ணி அடுத்தடுத்து திருநெல்வேலி, கோயமுத்தூர், சென்னையிலும், அதற்கு அடுத்து ஜாயிண்ட் கமிஷனராக மத்திய சென்னையிலும், அதற்கு அடுத்து DIGயாக திருச்சியிலும் பதவியேற்று இப்பொழுது மதுரை DIGயாக இருந்து போலீஸ் கமிஷனராக ஒரு அருமையான பதவியை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மதுரை மக்களுடைய பல கனவுகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்பொழுது கூட எனக்கு வேளா மேடைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் கேட்டார்கள்,
எவ்வளவு நேரம் நான் இருக்க வேண்டும் என்று. உங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டு எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் என்பதை மட்டும் நான் உங்களுக்கு தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என் இனிய பெற்றோர்களே, அருமையான மாணவ செல்வங்களே, இந்த இரு பெரும் விருந்தினர்களை இன்று அறிமுகப்படுத்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பள்ளியினுடைய பெருமையை எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது இந்த பள்ளி நிர்வாகம் எதற்காக இவ்வளவு பெரிய விருந்தினர்களை அழைத்து எங்கள் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் என்றால், எங்களுடைய உள்நோக்கம் மிக மிக சிறியதுதான், மிக தெளிவானதுதான். அவர்களெல்லாம் நம்மளை போன்றே கிராம அடிப்படையிலே வளர்ந்து பல சிரமங்களில் கஷ்டப்பட்டு பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை முடித்து அகில இந்திய அளவிலே இருக்கின்ற தேர்வுகளிலே எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற விடாமுயற்சியோடு அமர்ந்து இன்று மத்திய அரசு பணியிலே அவர்கள் மிக உன்னதமான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி எங்கள் மாணவர்களுக்கு எட்ட வேண்டும். எங்கள் மாணவர்களுக்கு அது உந்துதலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருந்தகைகளை எங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லுவதிலே, எங்கள் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே இந்த பள்ளியும் இந்த நிர்வாகமும் மிகவும் ஆனந்தம் அடைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. எங்களுடைய ஆணையாளர் அவர்களை பற்றி அபிலாஷ் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். இவர் மிக எளிமையானவர், நேர்மையானவர், சட்டம் ஒழுங்கை கடைபிடிப்பதில் மிகவும் கடினமானவர். அதை காட்டிலும் எனக்கு தெரிந்த தகவலின்படி தமிழக முதல்வர் அவர்களுடைய நேரடி பார்வையில் இருக்கின்ற சில காவல்துறை அதிகாரிகளில் அன்புக்குரிய மரியாதைக்குரிய IPS பாலசுப்ரமணியன் IPS அவர்களும் என்று சொல்லுவதிலே பெருமை அடைகின்றோம். இனிய மாணவ செல்வங்களே, நான் இது போன்ற சந்தர்ப்பங்களில் நமது பள்ளிகளையும் வளர்ச்சி பாதைகளையும் சொல்லுவதற்கு முன்பாக ஒரு சிறு கதையை நேற்று தவத்திரு பொன்னம்பலாடிகளார் ஒரு சமய நெறிபாடுகளை சொல்லுகின்ற பொழுது ஒரு சிறு கதையை சொன்னார்கள். அந்த கதையை சொல்லி அந்த கதையின் மூலமாக என்ன மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதையும் அழகாக சொன்னார்கள். ஆண்டவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவனை எல்லோரும் வழிபடுகின்றார்கள். ஆண்டவன் வழிபடுகின்றவர்களுடைய முரண்பாடான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் ஒரு முடிவு பண்ணுகின்றார். நான் எங்கோது ஒளிய வேண்டும் என்று கேட்கின்றார். எங்கே ஒளியலாம் என்று அவரை சுற்றி இருக்கின்றவர்களுடைய சட்ட ஆலோசகர்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்கிறார்கள். ஒருவர் சொல்லுகின்றார், இமயமலைக்கு செல்லலாம் என்று. ஐயோ, அங்க துப்பாக்கியை வச்சு தீவிரவாதிகள் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கு போக மாட்டீர் என்கிறார். சந்திர மண்டலத்துக்கு செல்லலாம் என்று சொல்லுகின்றார். சந்திர மண்டலத்தில் ஏற்கனவே மனிதர்கள் இறங்கிவிட்டார்கள், அங்கும் ஆபத்து காத்திருக்கிறது, நான் செல்ல மாட்டேன் என்கிறார். விண்வெளிகளை சொல்லுகின்றார்கள், விடிவெளிகளை சொல்லுகின்றார்கள், ஏதோதோ சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். நிச்சயமாக ஒன்றுமே சாத்தியமில்லை என்று கடவுள் பயந்து கொண்டு ஒளிய இடமில்லாமல் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். கடைசியிலே தெளிவான ஒரு முடிவுக்கு வருகின்றார். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அமர வேண்டும். ஏன் என்று கேட்டால், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தை தொட்டு பார்ப்பதே இல்லை. எவன் ஒருவன் தன் உள்ளத்தை தொட்டு பார்த்து தன்னை அறிந்து தன் அறிவுக்கு எட்டியதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுகின்றானோ அவன்தான் மனிதன். அந்த மனிதன் எனக்கு எத்தனை வேண்டுதலைகள் வைத்தாலும் என்னை தேடி வர முடியாத ஒரு இடத்துக்கு நான் செல்ல வேண்டும், அது மனிதனுடைய இதயமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். இது கதைக்காக சொன்னாலும் கூட எவ்வளவு பெரிய தத்துவத்தை, எவ்வளவு பெரிய செயலாக்கத்தை ஒரு முனிவராக இருந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், ஒருவன் ஒருவனை நினைத்து பார்க்க வேண்டும். அதைத்தான் பழைய சினிமா பாடல்கள் கூட சொன்னார்கள். நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தையே ஆளலாம் என்று சொன்னார்கள். இதை பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் கூட சொல்லுகின்றார்கள். யூ ஹாவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் யுவர் செல்ஃப். இஃப் யூ ஹாவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங், தென் யூ வில் ஹாவ் த செல்ஃப் கான்பிடன்ஸ். இஃப் யூ ஹாவ் த செல்ஃப் கான்பிடன்ஸ், இயக்குனர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். சைனாவுடைய வெற்றிக்கு காரணம் என்ன?
ஏன் சைனாவை சொல்ல வேண்டும்? நான் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது சைனாவுடைய பெயரே சொல்லக்கூடாது. ஏன்னா நான் படிக்கின்ற காலத்திலே சைனாவார் நடந்து கொண்டிருந்தது. சைனா நாடு நமக்கு எதிரி நாடாக காணப்பட்ட நேரங்கள். இப்பொழுது சைனா நாட்டை நம் முந்துதலாக வைத்து மாணவ செல்வங்களுக்கு அதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அளவுக்கு சைனா உயர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், சைனாக்காரருடைய மிக தெளிவான முடிவு எதையுமே முடியாது என்று இல்லையாம். விடாமுயற்சி இருந்தால் உலகத்தில் எதையும் சாதிக்கலாம் என்ற முடிவாம். அமெரிக்கக்காரர்கள் கூட சைனாக்காரர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றார்கள். உலக பொருளாதாரமே சைனாக்காரன் கையில் மாட்டிக்கொள்ளுமோ என்று உலகமே அஞ்சிக் கொண்டிருக்கின்றது. சைனா ப்ராடக்ட் எங்குமே ஊடுருவி கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு சைனா முன்னேறி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு உண்மையை சொல்ல போனால், எது பலவீனம் என்று நினைத்தோமோ அந்த பலவீனத்தை அவர் பலமாக எடுத்துக்கொண்டார்கள் சைனாக்காரர்கள். மனித மக்கள் தொகையிலே இந்தியாவை மிஞ்சியது சைனா. நம்மளது பொருளாதாரத்திலே நாம் படிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், ஏன் இந்தியா புவர் கண்ட்ரியாக இருக்கிறது என்றால் பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன் என்று தெளிவாக சொல்லுவார்கள். நம்மளை காட்டிலும் அதிகமான பாப்புலேஷன் உள்ளது சைனா. ஆனால் அவர் எதை பலவீனம் என்று நாடே அவர்களை பார்த்ததோ அந்த பலவீனத்தை பலமாக எடுத்துக்கொண்டார்கள். மக்கள் சக்தியை பெரும் சக்தியாக எடுத்துக்கொண்டார்கள். சைனாவில் தான் ஹியூமன் ரிசோர்ஸை ஹியூமன் கேபிட்டல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மனித சக்திகளை, மனித வளத்தை அவர்கள் ஒரு பொருளாதார உந்துதலாக எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு தகுந்தால் போல் பொருளாதார வளர்ச்சி பாதையிலே அவர் எடுத்துச் செல்லுகின்ற அத்தனை முயற்சிகளை மட்டியடைகிறது. அதனால்தான் எங்களுடைய மாணவ செல்வர்களுக்கு ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள சிறப்புகளை ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் எடுத்துச் சொல்லி, அவர்களுடைய முயற்சி என்ன, அவர்களுடைய கருத்து என்ன, அவர்கள் எப்படி முன்னேற்ற பாதையிலே செல்லுகின்றார்கள் என்ற கருத்துக்களை சொல்லி அதன் வழியிலே நீங்களும் நடக்க வேண்டும், வெற்றிகளை பெற வேண்டும் என்று இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய அன்பிற்குரிய மரியாதைக்குரிய ஏசி சார் கணேசன் சார் அவர்களும் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தினுடைய சார்பாக அவர்களையும் வருக வருகவென்று நான் அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைவர்களுக்காக, எங்களுடைய பெற்றோர்களுக்காக கடந்து வந்த காலத்தை பார்க்கின்றோம். நேற்று, இன்று, நாளை என்பதை போல அது ஒரு சின்ன வீடியோ கிளப்பில் காட்டுவார்கள். இருந்தாலும் இந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய தலைவன் என்ற முறையிலே சுருக்கமாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகின்றேன். 1996 வெறும் 100 மாணவர்களை வைத்து ஒரு வாடகை கட்டிடத்திலே நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த பள்ளி ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை என்னுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்லே, என்னுடைய புரோச்சரிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எனக்குள்ளே ஒரு தாகம். நான் மதுரையிலே ஒரு குறிப்பிட்ட பள்ளியிலே என்னுடைய தந்தையார் வந்து எனக்கு அட்மிஷன் கேட்க வந்தார். அந்த சாமியார் சொன்னார், இங்கு இடமில்லையா, எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார். என் தந்தை அதிகமாக படிப்பறிவு இல்லாதவர். அவருக்கே உள்ள எளிமையான பாதையிலே என் பையனுக்கு பெஞ்சில இடமில்லாயட்டும் பரவாயில்லை, தரையிலே உட்கார்ந்து கொள்ளுவான், படித்துக் கொள்ளுவான் என்றார். அந்த சாமியார் அந்த வார்த்தைக்கு இறக்கப்பட்டு எனக்கு மதுரையிலே ஒரு பள்ளியிலே அட்மிஷன் கொடுத்தார்கள். அன்றிலிருந்து எனக்கு ஒரு உந்துதல், நான் ஒரு பள்ளி ஆரம்பிக்க வேண்டும், அந்த பள்ளியிலே பல மாணவ செல்வங்களை படிக்க வைக்கின்ற வாய்ப்பை உருவாக்க வேண்டும். கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அந்த கொடுத்ததை பிறருக்கு நான் உதவிபட வேண்டும் என்று அன்று எண்ணினேன். இன்று அடியெடுத்தோம். இன்று ஏறத்தாழ 2200 மாணவர்களை கொண்டு மதுரையிலே ஓரளவுக்கு முன்னணி பாதையிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு மேலாக ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களை பற்றி வெளியே சொல்லுகின்ற பொழுது கல்வியாளர்களால் நடத்தக்கூடிய கல்வி என்று சொல்லுவார்கள். அதை நாங்கள் சொல்லக்கூடாது, வெளியே சொல்லுவார்கள். 3 பேருமே மிகவும் விஜிலண்டாக எங்களுடைய செவியை திறந்து பெற்றோர்களுடைய கேள்வி கரங்களை கேட்டுக்கொண்டே இருப்போம். எவன் ஒருவன் கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறானோ, செவியை திறந்திருக்கிறானோ, அவன் தன்னையே திருத்திக் கொள்ள விரும்புகின்றான், சமுதாய பணி ஆற்ற விரும்புகின்றான் என்றுதான் பொருள். அதனுடைய ஏற்புரையாக எங்களுடைய அரிய பணியின் மூலமாக அடுத்த கல்வி ஆண்டிலே வருகின்ற 2010 ஜூனிலே
கோச்சடையை அடுத்து துவரிமானுக்கும் கோச்சடைக்கும் இடையிலே மிகப்பெரிய அளவிலே சிபிஎஸ்இ சிலபஸோடு கொண்டு கியூன் மீரா இன்டர்நேஷனல் என்ற ஒரு பள்ளியை ஆரம்பிக்க இருக்கின்றோம் என்ற தகவலை இந்த தருணத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த பள்ளியினுடைய சிறப்புத்தன்மை 40,000 சதுரடியிலே கட்டப்பட்டு வருகிறது. முழுக்க முழுக்க ஏர் கண்டிஷன் உள்ள ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்துடைய பார்வை, முகம், அதனுடைய அமைப்பு, சிறப்பு அம்சங்களை எல்லாம் வீடியோ கிளிப்பில் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் அது ஏன் சொல்லுகிறோம் என்றால், இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் என்ன விரும்பிக் கொண்டிருக்கின்றார்களோ அதை நாங்கள் எங்கள் சக்திக்கு மிஞ்சியும் கூட செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற தகவலை இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு, எங்களுடைய பள்ளிக்கு வருகை தந்து எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்ற பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக, எங்கள் பெற்றோர்கள் சார்பாக, எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக நன்றியையும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.